பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சரோட பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட ப்ரைஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். 33,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுலேருந்து 500 பாயிண்ட் மேலே போகுதா இல்லை 500 பாயிண்ட் கீழே போகுதான்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் 33,500 கால் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பை பண்ணலாம். ஏன் வந்து கொஞ்சம் தள்ளி பை பண்ணுறோம் அப்படின்னா வந்து ப்ரீமியம் அமௌண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இப்போ இங்கே நான் 500 கிட்டத்தில் இருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே 300 கிட்ட தான் இருக்குது அப்படின்னா நான் ஒரு 10,000க்குள்ளே வந்து அமௌண்ட் வச்சுருந்தாலே நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் என்னால் எடுத்து பண்ண முடியும். அதுதான் வந்து கொஞ்சம் வந்து வேல்யூ கம்மியாக நான் வந்து எடுக்கிறோம். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரிஸ்க் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் இறங்காது, ரொம்பவும் ஏறாது. அவுட் ஆஃப் மணி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா. அதே இந்த மணியில் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மணி இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டு வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் தள்ளி அவுட் ஆஃப் மணியில் எடுங்க அப்படின்னு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம்.